அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம். ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2வது வீட்டில் வக்ரகதியில் அமைந்திருக்கிறார். பொதுவாக கும்பராசி நேயர்களே, அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமையப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 150 நாட்கள் இந்த 7.5 சனி, அதாவது பாத சனி நடக்குது இல்லையா? அப்போ உங்களுக்கு இப்போ கும்பராசிக்கு என்னங்க, பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு. வாக்கிய பிரகாரம் ஜென்ம சனி நடக்குது. அது எதுவாக இருந்தாலும், நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும், நவம்பர் 29ஆம் தேதி வரையிலும் கும்பராசி என்பர்களுக்கு சனியால் எந்த தொந்தரவும் கிடையாது. சனியால் நிம்மதி பிறக்கும், சனியால் மகிழ்ச்சி கிடைக்கும். பாருங்க, இதை கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. சனி பகவானால ஒரு நல்லது நடக்கும்னு அது பேசும்போதே மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு கும்பராசி என்பர்களே, ஏன்னா உங்க ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். வாக்கியமானாலும் திருக்கணிதமானாலும் எதுவாக இருந்தாலும் அந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களே, இந்த ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்ல, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அற்புதமான கால நேரம், பதவி உயர்வு. எனக்கு தெரிஞ்சு வெளிநாடுகளில் ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, வாழ்வா சாவா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. கொஞ்சம் தாமதித்திருந்தால் கூட ஒரு வம்பு வழக்கு போட்டு அவரை ஜெயிலில் போட்டுருவாங்க. நாட்டை விட்டு வெளியில் வர முடியாது. அந்த குடும்பம் பாதிச்சிடப்படும். அப்பேற்பட்ட கடுமையான ஒரு சூழ்நிலை. குடும்பமே பயந்தது. ஆனால் நாம் மட்டும் சொன்னோம், பயப்படாதீங்க, நிச்சயமாக அன்னை வாராகி இருக்கிறாள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள்னு நம்பிக்கையாக சொன்னோம். ஒரே ஒரு வாராகி பூஜை தான் பண்ணோம். எப்பேற்பட்ட, அதாவது தொழில் போட்டிகளை போல வியாபாரம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய போட்டிகள், கலகங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில் வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. பாருங்க, நிச்சயமாக நம்ம இந்த வாராகி பூஜை பண்ணுறோம். 2 வாரம் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து டோட்டலாக வெளியில் வந்துட்டாங்க. திரும்பவும் அவங்களுக்கு அந்த பதவி கிடைச்சது, போஸ்டிங் கிடைச்சது. அதுதான் அங்கே பெரிய விஷயம். அப்போ அதை போல கும்பராசி என்பர்களே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய ப்ரமோஷன்ஸ் வருவதற்கான யோகம் உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல இப்போ நிறைய இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சிஎல்ஆ ஒப்பந்த பணியாளர்கள் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே கூட பணி உயர்வு, பதவி உயர்வுகள் கிடைக்கும். பர்மனண்ட் ஜாப் அப்படி இல்லைன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு இன்க்ரிமெண்ட்டு, இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் வேலை உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், வேலை மாற்றங்கள் அமையும். இப்போ கும்பராசியை பொறுத்தவரையிலும் நம்ம வேலை மாறலாமா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அதிகமான கேள்வியாக இருக்கும். இப்போ வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டஃப்பாக இருக்குதுங்க சாமி, ரொம்ப டஃப்பாக இருக்குது இப்போ வேலை செய்கிற இடத்துல. ஸோ ஹையர் ஆஃபீஸர் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல, ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட் இல்லை, ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் ஒரு தலைகுனிவு, இதெல்லாம் சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்களே, வேலையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. சரி, அன்றைக்கெல்லாம் ஒரு பேங்க் செக்டரில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் இவர் தான் எல்லா வருஷமும் எடுத்து அந்த மீட்டிங் எடுத்து நடத்துவாராம். இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பே தரல, அவர் இன்சல்ட் பண்ணுறாங்க, அவரை தூக்கி வேற ஒரு ஜோனில் போடுறாங்க. நல்லா டாப் ரேங்கில் இருந்தவரை ரேங்கை மட்டும் டீப்ரமோஷன் பண்ணலை, ஆனால் டம்மியாக்கி வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ மன வலிகள் இருக்கும் பாருங்கள். அப்போ அதை போல் ஒரு சிஇஓ ரேங்கில் இருக்கலாம், அல்லது அதுக்கு மேலே சேர்மேன், எம்டி,
இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், ஏன்னா கும்பராசின்னு சொல்லியாச்சுன்னா வேலை தான் இப்போதைக்கு முக்கியம். நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களிடத்திலே, நண்பர்களானாலும் அது ஆண் நண்பர்களானாலும் பெண் நண்பர்களானாலும் வேலையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாருங்க, இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே வேலை சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள், வளர்ச்சி, வருமானம் கைகூடும். புதிய பதவிகள் உங்களை வந்து சேரும். அதே போல் நான் கம்பெனி மாறலான் இருக்கேன், இல்லை புது கம்பெனி போகலான்னு இருக்கேன், ஜாப் சேஞ்சஸ், அந்த முயற்சிகள் எல்லாம் கூட வெற்றி பெறும் எனதருமை கும்பராசி அன்பர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள், நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தொழிலாக இருக்கலாம், சைட் பிஸ்னஸாக இருக்கலாம், குறிப்பாக இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, மக்கள் தொடர்பு வச்சு செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள், அதே போல் சோஷியல் மீடியா மற்றும் யூடியூப் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அந்த சோஷியல் மீடியாவில் ஃபெமிலியரிட்டியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸு, இல்லை அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சின்ன திரையாக இருக்கலாம், பெரிய திரையாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்கள், அப்போ எந்த மாதிரியான மீடியா துறையை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆடி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், உத்தியோகம், வருமானம், நல்ல தொழில் அமைப்புகள், தொழில் அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கும்பராசி என்பவர்கள். அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடியவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், ஆர்கிடெக்டு, ஆடிட்டர்ஸு, டாக்டர்ஸ், மெடிக்கல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸு, இது சார்ந்த மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது கும்பராசி அன்பர்களே. கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகள் குறையும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் லோன் வாங்கிறது, லோன் கட்டுறது, இஎம்ஐ சம்திங் ப்ராப்ளம், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ரொட்டேஷன்ஸு, மெயினாக ரொட்டேஷன்ஸு, இதிலெல்லாம் ஸ்ட்ரகிளிங் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பொதுவாக அதே போல் விவசாய பெருமக்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆடி மாதம் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் லாபம், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு என்ன கேள்வி, நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.